கருங்கடல் மற்றும் டான்யூப் நதியில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. முக்கிய ராணுவ மற்றும் துறைமுக உட்கட்டமைப்புகளின் மீது இரு தரப்பினரும் புதிய தாக்குதல்களை கட்டவிட்டு விட்டுள்ளனர். உக்ரைனின் கடற்படை மற்றும் தளவாட தளங்களை ட்ரெனி மற்றும் இஸ்மாயில் ஆகிய இடங்களில் தாக்கியதாக ரஷ்யா கூறி வருகிறது. அதே நேரத்தில் நோவோரோசிஸ் நகரில் உள்ள ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படை மையத்தின் மீது தாங்கள் ஒரு பெரிய இரவு நேர தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் தெரிவித்தது. ரஷ்ய பிரதேசத்தில் உக்ரைனின் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டதாக மாஸ்கோ கூறியதை அடுத்து இந்த அண்மைய மோதல்கள் தீவிரமடைந்து வருகிறது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி இரவு ட்ரெனி துறைமுகத்தில் உக்ரைனின் கடற்படை கட்டளை மையம் மீது ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. உயிரிழப்புகள் அல்லது அது தொடர்பான சேதங்கள் குறித்த விவரங்களை அமைச்சகம் வெளியிடவில்லை. உக்ரைனின் ராணுவம் தங்கும் தளம் மற்றும் ராணுவ பொருட்களை இறக்க பயன்படுத்தப்படும் வசதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறி இஸ்மாயில் மீதான தாக்குதல்களையும் மாஸ்கோ அறிவித்தது. இந்த இரண்டு துறைமுகங்களும் தென்மேற்கு உக்ரைனின் டான்யூப் நதிக்கரையில் ருமேனியாவிற்கு அருகில் அமைந்துள்ளது மற்றும் இது கீவின் தளவாட வல்லை அமைப்பினுடைய முக்கிய பகுதிகளாகும். தனித்தனியாக ஆகஸ்ட் 12 மற்றும் 13ஆம் தேதிக்கு இடையில் உக்ரைனின் 362 விமான வகை ட்ரோன்களை தனது வான் பாதுகாப்பு படை அளித்ததாக அல்லது இடைமறித்ததாக ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியது. இதற்கிடையில் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு தனித்துவமான நடவடிக்கை என்று அழைத்த ஒன்றில் நோவோரோசிஸ் மீது தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் கூறுகிறது. ஜெலன்ஸ்கியின் கூற்றுப்படி உக்ரைனின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் கருங்கடல் தளத்தில் உள்ள ரஷ்ய வான் பாதுகாப்பு இறங்கு துறைகள் மற்றும் பிற கடற்படை உட்கட்டமைப்புகளை குறிவைத்தன என்கிறார். அதே நேரம் கிரிமியாவில் இருக்கின்ற செவாஸ்டோபோல் மீது உக்ரைன் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து ரஷ்யா தனது கடற்படையின் பெரும் பகுதியை அந்த பகுதியை நோக்கி நகர்த்தியிருப்பதாக செய்திகள் வருகின்றன. அதேவேளை கிராஸ்னோடார் ஆளுநர் வெனமின் கான்ட்ராடியேவ் கிராஸ்னோடார், அனாமா, ஜெலஞ்சிக் மற்றும் டெம்யூரிக் மாவட்டத்தை நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் குறிவைத்ததாக கூறினர். இதில் 8 வயது குழந்தை உட்பட 3 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 24 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் குடியிருப்பு கட்டிடங்கள் மற்றும் தொழில்துறை தளங்கள் சேதமடைந்திருக்கின்றன. 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்ய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் நோவோரோசியஸின் 3 தானிய முனைகளில் 2 சேதமடைந்தன என்று சொல்லப்படுகிறது மற்றும் ஒன்று இயங்குவதை நிறுத்தியிருக்கிறது. எஸ்பியன் பைப்லைன் கூட்டமைப்பு மூலம் கஜகஸ்தானுடன் இணைக்கப்பட்ட ஒரு முக்கிய எண்ணெய் மையமாகவும் இந்த துறைமுகம் இருக்கிறது. இது அமெரிக்க எரிசக்தி நிறுவனங்களான செவ்ரான் மற்றும் எக்ஸான் மொபில் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருந்து கச்சா எண்ணெயை கையாள்கிறது. இந்த ஆண்டு முடிவதற்குள் ரஷ்யா 100,000கணக்கான துருப்புக்களை அணிதிரட்டக்கூடும் என்று ஜெலன்ஸ்கி உறுதி செய்துள்ள நிலையில் இந்த மோதல் தீவிரமடைந்து வருகிறது. அத்தகைய அறிக்கைகளை எதிரிகளின் பிரச்சாரம் என்று சட்டம் இயற்றுகின்றவர் ஆண்ட்ரே குரூலியோ கூறுகின்றதோடு பெருமளவிலான உடனடி அணி திரட்டல்களை மாஸ்கோ மறுக்கிறது. அதே நேரத்தில் அனுமதிக்கப்பட்ட ரஷ்ய டேங்கர்களை மேற்கத்திய நாடுகள் கைப்பற்றுவதற்கு எதிராக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் பதிலடி கொடுப்பதாக அச்சுறுத்தி இருக்கிறார். அத்தகைய நடவடிக்கைகளை கடற்கொள்ளை என்று குறிப்பிட்டுள்ளார். கிரிமியாவில் ரஷ்யாவால் நிறுவப்பட்ட அதிகாரிகளும் செவாஸ்டோபோலுக்கு மேலே 115 உக்ரைன் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அறிவித்தனர். வீடுகள் மற்றும் அடுக்குமாடி கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருந்தத்தக்க வகையில் இந்த பிராந்தியத்திற்குள்ளான மோதலுக்கான ஒட்டுமொத்த சாத்திய கூறுகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் ஆழமான கவலைக்குரிய அதிகரிப்பை நாங்கள் தற்போது கவனம் செலுத்தி வருகின்றோம். நேட்டோ நிலையாக எங்கள் எல்லைகளுக்கு அருகில் நெருங்கி வருகிறது. மேலும் பல்வேறு புதிய மற்றும் ஆக்கிரமிப்பு இராணுவ அரசியல் தொகுதிகளின் உருவாக்கம் இந்த பகுதியில் கண்காணிக்கப்படுகின்றது. அதேவேளை மேலும் மேம்பட்ட புதிய ஆயுத அமைப்புகள் தீவிரமாக இப்பகுதியில் நிலைநிறுத்தப்படுகின்றன அல்லது எதிர்கால நிலைநிறுத்தலுக்காக தற்போது திட்டமிடப்படுகின்றன. இவை அனைத்தும் எங்கள் நாட்டிற்கும் நேரடி மற்றும் தீவிர அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஜப்பானால் உரிமை கோரப்பட்ட சர்ச்சைக்குரிய குரில் தீவுகளில் ஒன்றிற்கு இத்துருப்பிற்கு மிகவும் ஆத்திரமூட்டும் வகையிலான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். தொலைக்கிழக்கில் நடந்த பெரிய ரஷ்ய கடற்படை பயிற்சிகள் மற்றும் வடகொரியா நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனைக்கு மறுநாள் இந்த பயணம் நடந்திருக்கிறது. இது மூலோபாய ரீதியாக உணர்திறன் வாய்ந்த ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் பதட்டங்களை மிக கடுமையாக உயர்த்தி இருக்கிறது.
இப்பகுதியில் இடம்பெற்ற கடற்படை பயிற்சிகளை மேற்பார்வையிட்ட பிறகு இத்துருப்பில் உள்ள மீன் பதப்படுத்தும் ஆலையை புதின் பார்வையிட்டார் மற்றும் ரஷ்யாவின் கிழக்கு எல்லை பகுதியிலான பாதுகாப்பு கவலைகள் என்று மாஸ்கோ விவரிப்பதை அடிக்கோடிட்டு காட்ட இந்த பயணத்தை பயன்படுத்தினார். அதே நேரத்தில் ஆசிய பசிபிக்கு ஊடுருவி அவர் புதிய அச்சுறுத்தல்கள் என்று அழைத்தவற்றை உருவாக்குவதாக நேட்டோவை குற்றம் சாட்டினார். நேட்டோ நிலையாக எங்கள் எல்லைகளுக்கு அருகில் நெருங்கி வருகிறது. மேலும் பல்வேறு புதிய மற்றும் மூர்க்கமான இராணுவ அரசியல் தொகுதிகளின் உருவாக்கம் இந்த பகுதியில் கண்காணிக்கப்படுகிறது. மேலும் மேம்பட்ட புதிய ஆயுத அமைப்புகள் தீவிரமாக இப்பகுதியில் நிலைநிறுத்தப்படுகின்றன அல்லது எதிர்கால நிலைநிறுத்தலுக்காக தற்போது திட்டமிடப்படுகின்றன. இவை அனைத்தும் எங்கள் நாட்டிற்கு நேரடி மற்றும் தீவிர அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. நாங்கள் ஜப்பானை அச்சுறுத்தவில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அவர்களுக்கு எதிராக எங்களிடம் முற்றிலும் எந்த கோரிக்கைகளும் இல்லை. மாறாக நமது சொந்த நாட்டின் மீது பிராந்திய உரிமை கோருதல்களை கொண்டிருப்பது ஜப்பான் ஆகும். நான் நிச்சயமாக தற்போதைய குரில் தீவுகள் பிரச்சனையை குறிப்பிடுகின்றேன். சர்வதேச கடல் சட்டத்தை மீறி சில நாடுகளின் அதிகார வர்க்கம் எங்கள் பல்வேறு பொருளாதார ஆபரேட்டர்களுக்கு சொந்தமான கப்பல்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்த முயல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். நான் கடுமையாக வலியுறுத்த வேண்டும். மேலும் மிக சமீபத்தில் எங்கள் கப்பல்களை கைப்பற்றி எங்களது சொந்த திருடப்பட்ட சொத்துக்களை விற்கும் அத்துமீறிய யோசனையை அவர்கள் கருதியுள்ளார்கள். நாம் இங்கு கவனமெடுப்பது வெட்கக்கேடான கள்ளப்படமற்ற கடற்கொள்ளை மற்றும் பொதுவான கொள்ளையை தவிர வேறொன்றுமில்லை. மேலும் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் உண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட தொடங்கினால் சரியான நேரத்தில் பதில் அளிப்பதை தவிர வேறு வழியற்ற நிலையில் நாம் விடப்படுவோம். எங்களது கப்பல்களும் படகுகளும் தற்போது குறிவைக்கப்படும் குறிப்பிட்ட நீரில் மட்டுமே எங்கள் பதிலை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. மாறாக நாமே அவசியமான மற்றும் பொருத்தமானதாக கருதும் எங்கு வேண்டுமானாலும் நாம் பதிலடி கொடுப்போம். ரஷ்யாவும் ஜப்பானும் 2ஆம் உலகப் போர் அமைதி ஒப்பந்தத்தில் இதுவரை கையெழுத்திடவில்லை என்பதால் இந்த விஜயத்தின் நேரம் மிகவும் குறிப்பிடத்தக்கது என்றார் விளாடிமிர் புடின். குரில் தீவுகள் மீதான பிராந்திய சர்ச்சை மாஸ்கோ மற்றும் டோக்கியோ இடையேயான உறவுகளுக்கு மிகப்பெரிய தடைகளில் ஒன்றாகவே உள்ளது. ஜப்பான் கோபத்துடன் எதிர்வினை ஆற்றியிருக்கிறது. வெளியுறவு அமைச்சர் டாட்சி மிட்சு மோட்டெகி ஒரு வலுவான எதிர்ப்பை வெளியிட்டார் மற்றும் எட்டோராபு உட்பட வடக்கு பிரதேசங்கள் வரலாற்று உரிமை கோருதல்கள் மற்றும் சர்வதேச சட்டம் 2 கீழ் ஜப்பானின் உள்ளார்ந்த பிரதேசங்கள் என்று வலியுறுத்தினார். ரஷ்ய தரப்பு வடக்கு பிரதேசங்களுக்கு தங்கள் ஜனாதிபதி செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று ஜப்பானிய அரசாங்கம் மீண்டும் மீண்டும் கோரியுள்ளது. இருப்பினும் அதிபர் புதின் இன்றைய தினம் எட்டோராபு தீவுக்கு சென்றதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். வடக்கு பிரதேசங்கள் வரலாற்று ரீதியாகவும் சர்வதேச சட்டத்தின் கீழும் நமது நாட்டின் உள்ளார்ந்த பிரதேசங்களாகும். தற்போதைய ரஷ்ய ஜனாதிபதியால் எட்டோராபு தீவிற்கு இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வடக்கு பிரதேசங்கள் குறித்த ஜப்பானின் நிலையான நிலைப்பாட்டுடன் நாங்கள் இணங்கவில்லை. மேலும் இது ஜப்பானிய மக்களின் உணர்வுகளை புண்படுத்துகிறது மற்றும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ஜப்பானால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பை தொடர்ந்து ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகள் மிகவும் கடுமையான நிலைக்கு சென்றிருக்கின்றது. அத்தகைய சூழ்நிலையிலும் கூட ஜப்பான் சாத்தியமான அனைத்து முயற்சிகளையும் செய்துள்ளது என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த பயணம் ஜப்பானுக்குள் ரஷ்ய எதிர்ப்பு உணர்வை மேலும் கடினமாக்கி இருக்கிறது மற்றும் உறவுகளின் நடுத்தர முதல் நீண்ட கால மீட்சியை கடினமாக்கி இருக்கிறது என்று நான் கூற வேண்டும். இந்த சூழ்நிலையின் தீவிரத்தை ரஷ்ய தரப்பு தீவிரமாக எடுத்துக்கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஜப்பானை பொறுத்தவரை பிரச்சனை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மனிதாபிமான அக்கறையாகும். இவ்வகையான காரணங்களினால் தான் நாங்கள் தொடர்பு சேனல்களை திறந்து வைத்திருக்கிறோம் மற்றும் பொருத்தமான முறையில் தொடர்ந்து பதிலளித்து வருகிறோம். தற்போதைய நிலைமை மிக வருந்தத்தக்கது என்று நான் தனிப்பட்ட முறையில் நம்புகிறேன். சரி, எங்களது எதிர்கால பதிலை பொறுத்தவரை அரசாங்கத்திற்குள் நாங்கள் அதை கவனமாக பரிசீலிப்போம் என்று புதினின் இந்த தீவு விஜயம் தொடர்பாக ஜப்பான் மிக காட்டமாக தெரிவித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான இந்த யுத்தம் எங்கே முடிய போகிறது. ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் போன்றே இந்த உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தமும் உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. உக்ரைனில் இருந்து மிக அதிக அளவிலான தானியங்கள் ஏனைய உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது இவை அனைத்தும் நிறுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அல்லது இந்த தானிய ஏற்றுமதியானது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய யுத்தத்தின் காரணமாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது.